ஜாவாவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு டூ அ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆன் தி வேரியபிள்ஸ் ஆர் வேல்யூஸ். நம்ம வந்து என்னென்னா வேல்யூஸில் டைரெக்டாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அதில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அதுலேயும் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணலாம். வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம இப்போ என்னென்னா ஓகே ப்ளஸ் ஜஸ்ட்டு ப்ளஸ் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு டூ அடிஷன். இந்த மைனஸ் சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு டூ சப்ட்ராக்ஷன். திஸ் ஸ்டார் சிம்பிள் எதுக்கு யூஸ்னா டு டூ மல்டிப்ளிகேஷன். திஸ் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு டூ டிவிஷன். இந்த இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறோன்னா மாடுலஸ் சொல்லலாம். மாடுலஸ்னால் நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை கட் பண்ணுறதுக்காக. தமிழில் சொன்னால் வகுக்கும்போது ஈவு மீதின்னு வரும். அந்த மீதியை கொடுக்கறதுக்காக அந்த மாடுலஸ்ங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. வாங்க அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் C A plus B 20 plus 10 30 and 10 minus 20 minus 10 10 multiplication 10 star 20 which is equal to 100 10 divided by 20 I mean B we divided by B only, so 2 times. So modular division no nothing, it will like 0. B ஐ மீன் ஈவோ வந்து எதுவும் இல்லை. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா சி வந்து நம்மக்கிட்ட 25 இருக்குது அண்டு ஏ வந்து 10 இருக்குது. 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து 5 இருக்குது. ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் நேற்று நம்ம பார்த்த ட்விட்டரில் பார்த்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். வாங்க கிளாஸ் ARIT arithmetic operator PUPLC public void ART start scanner ஓகே. ஸ்கேனருங்கிற கிளாஸ் வந்து ஜாவோட சிஸ்டம் கிளாஸ். அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கெட் இன்புட் ஃப்ரம் யூசர். நம்ம கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து சிஸ்டம் டாட் இன்னுங்கிறது கொடுக்கணும். சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சிஸ்டம் டாட் இன்ங்கிறது வந்து இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டர் நம்பர் ஏ, இன்டர் நம்பர் பி. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ நம்பர் வாங்கியாச்சு. இப்போ மெத்தட் டிஃபைன் பண்ணலாம். பப்ளிக் அடிஷன் ஓகே ரைட். இன்ஸ்டர் திஸ் we will return. நம்ம ரிட்டர்ன் இது வரைக்கும் பண்ணதில்லை. ரிட்டர்ன் A plus B. ஓகேங்களா, அடிஷன் பண்ணியாச்சு. சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், மாடுலஸும் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணோம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் இல்லைன்ல. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு வேரியபிளுக்கு இடையில பண்ணக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நம்ம அப்படி கூட பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 5 + 10 இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இதுவும் திஸ் ஆல்சோ வில் ஒர்க். சி A + B = 15. ஒரு டைரெக்டாக வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can do arithmetic operation on the values also.
ஸோ இப்போ யூஸர்கிட்டேருந்து 2 நம்பர் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ இப்போ வந்து ஸ்கேனர் வந்து நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஸ்கேனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம், ப்ரோக்ராம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு we already know the syntax. ஓகே ரைட், ஸ்டார்ட். ஸோ ப்ரோக்ராம் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோன்னா, யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அண்ட் மாடுலஸ் இந்த எல்லா ஆப்ரேஷனையும் பண்ணோம். என்டர் நம்பர் ஏ. நான் ஏக்கு வந்து ஒரு 20 கொடுக்க போகிறேன், பிக்கு வந்து 5 கொடுக்க போகிறேன். ஸோ அடிஷன் 25, சப்ட்ராக்ஷன் 15, ஓகே 100, டிவிஷன் 4, மாடுலஸ் 0. மாடுலஸ் 0 ஏன்னா மீதி எதுவுமே இல்லை. ஸோ மீதி வர்ற மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கலாம். ஏ வந்து 7 அண்டு பி வந்து 5. 12 to சி மீதி 7 வந்து 5ஆல் வந்து மாடுலஸ் பண்ணும்போது மீதி வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 2 கிடைக்கும். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.